பாக்கியராஜ் சாரோடைய ஸ்கிரிப்டு டைரக்ஷன் எல்லாமே அவருது. பாலகுரு சார் தான் டைரக்ஷனு, பட் முக்கால்வாசி பாக்கியராஜ் சார் தான். வந்து விஜயகாந்த் சார் தான் நடிக்க வேண்டியது. அவருக்கு தான் அவரோட தான் என்னை ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. பட் என்ன காரணமோ தெரியாது, ராஜ்கன் சார் வந்து ராஜேஷ் தான் நடிக்கணும்னு சொல்லி ராஜேஷ் இந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனெல்லாம் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சார் என் கால் மேலே அப்படியெல்லாம் போடாதீங்க சார், கால் எல்லாம் எரியுது சார். ராஜேஷில் கத்தாதீங்க, தயவு செஞ்சு கத்தாதீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க கத்தாதீங்க அப்படின்பாரு. ரொம்ப ஜாலியாக பண்ண. அதுவும் ஃபர்ஸ்ட் நைட் சீன் எடுக்கிறாங்க. நோ ஃபர்ஸ்ட் நைட் சீன் எல்லாரும் வெளியில் போகணுன்றேன். இந்த காலு காட்டுறதுக்கே எல்லாம் வெளியில் போகணும். ஏன்னா தெரியாது இல்லை. இப்போது நான் ஃபர்ஸ்ட் நைட் சீனு அவரு அப்படி கை போடுறதுங்க கிடு 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 கிடுன்னு நடுங்கும். ராஜேஷ் சாருக்கு என்னை கட்டி பண்ணி, ஏன் சார் இப்படி நடுங்குது, கத்தாதீங்க அப்படின்னு. கேமராமேன் பக்கத்தில் தான் இப்போ தான் ஹீரோ நிற்கிறாரு, நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்கன்னு சிரிப்பு வந்துடும் எனக்கு. சார் என்ன சார் எப்படி சார் அப்படின்னு. அதே மாதிரி சரத்பாபு அண்ணன் வந்து நின்னார்னா, சரத்பாபு அண்ணன் நிற்கிறாரா, நீ என்ன அண்ணன் கூப்பிட்டா எப்படிப்பா நம்ம லவ் சீன் நடிக்கிறதுன்னு வாங்க. பாக்கியராஜ் சாரோடைய ஸ்கிரிப்டு டைரக்ஷன் எல்லாமே அவருது. பாலகுரு சார் தான் டைரக்ஷனு, பட் முக்கால்வாசி பாக்கியராஜ் சார் தான் எடுத்தார். அதாவது நீங்கள் பாண்டிங்களே பட்டு வண்ண ரோசாவா, அந்த பாட்டு அதில் தான் அதில் தான் ராஜேஷ் சாரும் நானும் கதாநாயகியா. ஆக்சுவலாக வந்து விஜயகாந்த் சார் தான் நடிக்க வேண்டியது. அவருக்கு தான் அவரோட தான் என்னை ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. பட் என்ன காரணமோ தெரியாது, ராஜ்கன் சார் வந்து ராஜேஷ் தான் நடிக்கணும்னு சொல்லி ராஜேஷ் அதில் ஹீரோவாக நடித்தார். பாக்கியராஜ் சார் வில்லனாக நடித்தார். இந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனெல்லாம் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சார் என் கால் மேலே அப்படியெல்லாம் போடாதீங்க சார், கால் எல்லாம் எரியுது சார். ராஜேஷில் கத்தாதீங்க, தயவு செஞ்சு கத்தாதீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க கத்தாதீங்க அப்படின்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக பண்ண. அதுவும் ஃபர்ஸ்ட் நைட் சீன் எடுக்கிறாங்க. நோ ஃபர்ஸ்ட் நைட் சீன் எல்லாரும் வெளியில் போகணுன்றேன். இந்த காலு காட்டுறதுக்கே எல்லாம் வெளியில் போகணும். ஏன்னா தெரியாது இல்லை. இப்போது எல்லோரும் லைட்டெல்லாம் வச்சுன்னா சரிம்மா நாங்கள்லாம் போயிடுறோம்மா அப்படின்னுவாங்க. அப்போ வந்து கணேஷ் பாண்டியன் தான் கேமராமேன் சார். அவர் மட்டும் நான் இருக்கிறேன்டா, நான் பார்த்துக்கிறேன்டா, நான் இருக்கலாம், நீங்கள் மட்டும் இருக்கலாம் சார், பாலகுரு சார் இருக்கலாம், பாக்கியராஜ் சார் கூட வெளியில் போயிடலாம். என்ன புள்ள சொல்கிற அப்படின்னு வர அவரு மிரட்டு வர. எல்லாம் வெளியில் போயிடணும். நான் ஃபர்ஸ்ட் நைட் சீனு அவரு அப்படி கை போடுறதுங்க கிடு 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 கிடுன்னு நடுங்கும். ராஜேஷ் சாருக்கு என்னை கட்டி பண்ணி, ஏன் சார் இப்படி நடுங்குது, கத்தாதீங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒரு ஜாலியாக நடித்த படம். அந்த படம் வந்து ஒரு தேட்டர்லேயும் 365 நாள் ஓடிச்சு. 1 இயர் ஓடின ஒரு கிரேட் ஃபிலிம் அது. டான்ஸ் தெரியாது, லவ் சீன் வராது, சிரிச்சிருவேன். ஏன்னா இப்போது கேமராமேன் பக்கத்தில் தான் இப்போ தான் ஹீரோ நிற்கிறாரு, நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்கன்னு சிரிப்பு வந்துடும் எனக்கு. சார் என்ன சார் எப்படி சார் அப்படின்னு. அதே மாதிரி சரத்பாபு அண்ணன் வந்து நின்னார்னா, சரத்பாபு அண்ணன் நிற்கிறாரா, நீ என்ன அண்ணன் கூப்பிட்டா எப்படிப்பா நம்ம லவ் சீன் நடிக்கிறதுன்னு வாங்க. ஜெய் கணேஷ் அண்ணன், எனக்கு பேர் பண்ணவங்கெல்லாம் அப்படி, ஜெய்சங்கர் சார், இவங்க எல்லாரும் இப்படி பேசும்போது ரொமான்டிக் மூடெல்லாம் வராது. பார்த்தேன், இது நமக்கு சரிப்பட்டு வராது. இவங்களுக்கே அண்ணியா நடிச்சா கூட தொல்லை இல்லை, அம்மாவை நடிச்சா தொல்லை இல்லை. எது இருந்தாலும் ஓகே. ஆனா பட் இந்த லவ் சீன் நடிக்கிறது, டான்ஸுன்னா புலியூர் சரோஜம்மாலாம் வந்தாங்கன்னா உம்முன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன், என்ன டான்ஸ் ஆட விட்றாங்கன்னு. நீ ஒன்றும் ஆடாதடி, உனக்கு ஜடை நல்லா நீளமாக இருக்குது, நீ இதை வச்சு நீ இப்படி சுற்றிட்டே ஓடுன்னுவாங்க. ஒரு ட்ராலி ஓடும், நானும் ஓடும், இதுதான் டான்ஸ் எனக்கு. இப்படியாக பயணங்கள் தொடர்ந்தது. ஆமா ஆமா. இது இந்த வில்லி கேரக்டர்ஸ் நிறைய பிற்காலத்துல நடிச்சீங்கல்ல, அது உங்களோட விருப்பப்பட்டு தான் நடிச்சு? ஏன்னா நீங்க ரொம்ப ஜாலி டைப்னு சொன்னீங்களே, சிரிச்சிருவேன், சீரியஸான சீன்னா கூட எனக்கு சிரிப்பு வந்துரும் அப்படின்ட்டு. நான் வில்லிய ஆரம்பிச்சதே முதல் மரியாதையில தான். அதுக்கு முன்னாடி வரலும் சுகுமாரி அம்மா வந்து மாமியார், நானு சுகாசினி எல்லாம் மருமக. சுகாசினி வந்து ஒரு வீரமான மருமக, நான் வந்து கிளிசரின் போட்டு அழுகுற மருமக. இப்படித்தான் நடிச்சிட்டு இருந்தேன். மருமகளே வாவான்னு ஏதோ ஒரு படங்கள்லாம் இருக்குது. அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கிளிசரின் போட்டுன்னு அழுதுன்னு வைங்கன்னு நினைப்பேன். முதல் மரியாதை எங்கள் டைரக்டர் வந்து இவங்களை கேட்டாங்க, அவங்கள கேட்டாங்க, லக்ஷ்மிமாவை கேட்டாங்க, ஸ்ரீவித்யாவை கேட்டாங்க, யாரும் வேணாம், வடிவுக்கரசி தான் வேணும்னு டைரக்டர் சொல்கிறாரு அப்படின்னு. அது ஒரு ஃபஸ்ட்டு சந்தோஷம். அடுத்தது சிவாஜி அப்பாவுக்கு நம்ம பேரா அடேங்கப்பா, அப்போ தான் நான் வாக்கண்ணாவா நடிக்கிறேன்.
அவர் கூட. ஓ. அதில் என்னன்னா அவருக்கு சுஜாதா அம்மாவும் சிவாஜி அப்பாவும் பேர். சுஜாதா அம்மா 2 மூக்குத்தி போட்டிருந்தாங்க. ஓ. நம்ம வந்து சிவாஜி அப்பாவோட நடிக்கும் போது 2 மூக்குத்தி போடணும், ஒரு மூக்குத்தி தான் போட்டிருக்கணும், இன்னொரு மூக்கெல்லாம் குத்திக்கிட்டெல்லாம் அதுக்காக குத்துனது அந்த 2 மூக்கு. இப்போ வரலாம் உதவி செய்து பாருங்க. கிராமத்து அத்தியாயம்னா ரெட்டை மூக்குத்தி போட்டுக்கிறது எதுவும் காரணம் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லை.